ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை எல்பிஎம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி எப்படி ஒரு ஃபன்னி மெமரி கேம் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போ நான் இங்கே ஏதாவது ஒரு இமோஜி கிளிக் பண்ணுறேன். இப்போ லைக் இங்கே ஹார்டின் இருக்குது, இங்கே ஹார்ட்ஸ் இருக்குது, இங்கே ஹார்ட்ஸ். ஓகே, அப்போ இது ரெண்டு மேட்ச் ஆயிருக்கு. ஓகே, சைமல்டேனியஸாக நம்ம ரெண்டு கிளிக் பண்ண முடியும். இப்படி இந்த ரெண்டு இமேஜும் சேமாக இருந்தால் மட்டும் தான் நமக்கு என்னது கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் அடுத்து ஃபைன் பண்ணலாம். ஓகே, இது ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இது ரெண்டும் மிஸ் மேட்ச். ஸோ அதுக்கு பிட்வீனில் நம்மளால் கிளிக் பண்ண முடியாது. அண்ட் தென் இங்கே ராக்கெட் வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு மேட்ச் வந்து நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீசெட் கேமும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அப்போ ரீசெட்டாக நீங்கள் எவ்வளோ ஃபைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்னா, எப்படி நம்ம வந்து டைமர் செட் பண்ணுறது அண்ட் வந்து எவ்வளோ ஸ்கோர் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு அட்ராக்டிவ் ஆகும். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டைம்லையோ ப்ளஸ் வந்து இது நீங்கள் வேறு ஏதாவது உங்கள் சம்மர் டைம்லையோ அல்லது வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது கூட இதே மாதிரி நீங்கள் காமிச்சிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு லாஜிக் வைஸாக கூட இருக்கும் நமக்கு. அப்போ இந்த மாதிரி எப்படி வந்து எக்ஸாக்டாக எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நமக்கு கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் இது எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து எல்லாமே ரீஸ்டார்ட் ஆகிடும். அகைன் வந்து நீங்கள் வந்து மேட்ச் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது தப்பாக ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டும் மிஸ் மேட்ச், அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ரீசெட் ஆகிடும். அதே எப்படி ரீசெட் ஆகிறது, எப்படி வந்து கரெக்டான மேட்ச் இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் எப்படி மூவ் பண்ணுறது, இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, டிஃபால்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வாய்டு மெயின், அதாவது நம்ம மெயின் அப்படிங்கிற அந்த பேஜ் வச்சுருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா game_logic.dart அப்படிங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா memory_game_screen அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நியூவாக ஒரு ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது பக்கத்தில் கர்சர் கொண்டு போங்க, கிரியேட் நியூ ஃபைல் கேட்கும். ஸோ நமக்கு என்ன நேம் வைக்கணுமோ அந்த நேம் அப்படியே கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, ஸோ இது நம்ம வீடியோக்கு ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாய்டு மெயினில் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு தேவையான மெட்டீரியல்.dart அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த memory_game_screen அப்படிங்கிற இந்த ஃபைலையும் நம்ம ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் ஜஸ்ட் வாய்டு மெயின் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வாய்டு மெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து மெமரி கேம் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு விஜெட்ஸை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எல்லா கோடையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த game_logic அப்படிங்கிற ஃபஸ்ட்டு இந்த பேஜில் உள்ள கோடு எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த memory_game இதுலேயும் நான் வந்து எல்லா ஃபைலையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, தென் இந்த இடத்துக்கு வரேன். இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், மெட்டீரியல்.dart அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த memory_game_screen அப்படிங்கிற இந்த ஃபைலையும் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிடுவோம். ஓகே, இம்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற ஒரு விஜெட்டை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற விஜெட் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு எதுவுமே கால் பண்ணுற மாதிரி நீட் இருக்காது. ஸோ தட் என்ன பண்ணலாம், ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற விஜெட்டே போதும். இந்த இடத்துல ரிட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு பாருங்கள். இங்கே வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம இதை கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏன்னா இங்கே மெட்டீரியல் ஆப்குள்ளே தான் வந்து நமக்கு எல்லாமே ரன் ஆகும். ஸோ மெட்டீரியல் ஆப் அதில் என்ன பண்ணலாம்னா ஹோம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, ஹோம் ஃபைன். இப்போ இந்த இடத்துல தான் இங்கே ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், நமக்கு எந்த கிளாஸ் வந்து கால் பண்ணணுமோ அந்த கிளாஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு நேம் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தோம், மெமரி கேம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸ்க்ரீன் ஸ்க்ரீன். ஓகே, இந்த விஜெட் நம்ம இன்னும் கால் பண்ணல. ஸோ இங்கே வந்துக்கலாம். இங்கே வந்துட்டு என்ன பண்ணலாம், அதே மாதிரி சேமஸ் ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி mettirial.dart அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, mettirial.dart அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜெட் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டேட்ஃபுல் அப்படிங்கிற விஜெட் கொடுத்துக்கோங்க. இதுக்கு தான் நம்ம என்ன நேம் வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம்ல. ஸோ மெமரி அங்கே நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேம் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அங்கே மெமரி கேம் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ அதே நேம் இங்கேயும் கொடுத்துக்கோங்க. ஃபைன், இங்கே கொடுத்துட்டோம். அண்ட் தென் இங்கே அது இம்போர்ட் ஆகிட்டா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன் செகண்ட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா. ஜஸ்ட் என்டர் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு என்ன பண்ணிடும், அந்த பேக்கேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இம்போர்ட் ஆகிரும். ஓகே, இந்த ஃபைல் இப்போ ஒன்ஸ் அகெயின் இங்கே என்ன பண்ணிக்கலான்னு வாங்க. இப்போது கண்டெய்னர் மட்டும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கண்டெய்னருக்கு பதில் என்ன கொடுக்கலாம்னா ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸ்கேஃபோல்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ சேவ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும்னா ஒரு எம்டி ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மட்டும் நமக்கு ஷோ ஆகும். ஓகே, வித் அந்த பேனர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேனரை வந்து ஜஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கேயே நம்ம கொடுத்துருப்போம் ஆல்ரெடி. ஓகே ஃபைன். இப்போ இதில் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப் பார் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஸ்கேஃபோல்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆப் பார் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஆப் பார். ஓகே, இந்த ஆப் பார்க்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கலாம்னா colors.black அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம்.
ஸோ கலர்ஸ் டாட் பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு பிளாக் கலரில் நமக்கு ஒரு ஆப் பார் மட்டும் ஷோ ஆகிருக்கும். ஓகே, வந்துருச்சா? ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பேனருக்கு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கேயே வந்துக்கோங்க. ஸோ இந்த மெட்டீரியல் ஆப்பில் என்ன பண்ணலாம், டீபக் ஸோ செக்டு மோட் பேனர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இதை ஒரு சேவ் பண்ணிக்கோங்க. சேவுக்கு வந்து கண்ட்ரோல் எஸ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு வேளை இன்கேஸ் இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்கிங்க, இந்த ஃப்ளட்டர்னா என்னன்னு தெரியல, பட் இந்த கேம் எப்படி க்ரியேட் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ டைட்டில் அப்படிங்கிறதுல என்ன பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு விஜெட் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபன் கேம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், எமோஜி மெமரி கேம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோமா. ஸோ அதே மாதிரி நேம் பண்ணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் வைக்கிறது தான் எமோஜ் மெமரி ஓகே ரீ கேம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். யா ஃபைன். இப்போ இங்கே இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு கொடுத்துக்கோங்க. இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணால் நமக்கு இங்கே லெட்டர் தெரியாது. என்ன ரீசன்னா இதுவும் பிளாக் கலர், இதுவும் நமக்கு பிளாக் கலர். ஸோ தட் என்ன பண்ணலாம், அதோடைய ஸ்டைல் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். லைக் டெக்ஸ்ட் ஸ்டைல். ஓகே, டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்து நம்ம என்ன கூட கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் டாட் ஆம்பர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஆம்பர்லேயுமே ஒரு மினிமம் ஒரு 700 அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம். யா நீட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நம்ம சொன்ன மாதிரி இங்கேயும் வந்துருச்சு. ஃபைன். ஸோ ஐ திங்க் ஆம்பர் 700 கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா இங்கேயும் கலர் கொஞ்சம் யா இப்போ இதே மாதிரி ஸ்மூத்தாக இந்த கலர் நமக்கு வந்துருச்சு. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி பாக்ஸ் எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த பாக்ஸ் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்கேஃபோல்டில் ஆப் பார் முடிஞ்சிருச்சு. ஆப் பாருக்கு அடுத்தது என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாடி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைன் எப்படி இருக்குது, இப்படி வெர்டிகலாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஒரு பாக்ஸாக கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்ன விஜிட் யூஸ் பண்ணலாம், வெர்டிகலாக இருக்கும்போது நம்ம வந்து காலம் விஜிட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ காலம் அப்படிங்கிற விஜிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் சில்ட்ரன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போ இதில் கொடுக்கும்போது நமக்கு என்ன நடந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பார்ட்டாக இருக்குது. ஒன்று இந்த பார்ட் ஒன்று அண்ட் தென் இந்த பார்ட். அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்பேண்ட் அதை நம்ம கொடுக்கலாம். ஜஸ்ட் இதில் டைப் பண்ணுங்கள், எக்ஸ்பேண்டட் வந்துட்டா. ஃபைன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கொடுக்கலாம், சைல்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்னெல்லாம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கிரிட் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்க்கும்போது ரோ மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஈவன் எல்லா இடத்துலையுமே 4 4 4 அல்லது இங்கேயும் 4 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு என்ன விஜெட் நம்ம யூஸ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா வந்து கிரிட் வியூ அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ கிரிட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம முன்னாடியே கவர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிரிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ எப்படி கொடுக்கணும்னு பாருங்கள். இப்போ கிரிட் வியூ. ஓகே, கிரிட் வியூ ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ கிரிட் வியூ டாட் பில்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஃபைன். இதை அவர் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எல்லா ஆப்ஷனும் இங்கே வந்திருக்கும். யா இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த கிரிட் வியூ கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட் வியூவில் இந்த ஐட்டம் பில்டரில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கலாம். இப்போ லைக் பார்த்தீங்கன்னா இந்த கிரிட் வியூ டெலிகேட்டடில் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. கிரிட் வியூ டாட் ஜஸ்ட் இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். கிரிட் வியூ பில்டர் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் இதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம், கிரிட் டெலிகேட்டட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். யா டெலிகேட். ஃபைன். இதை கொஞ்சம் என்டர் ப்ரெஸ் பண்ணி கீழே இறக்கிடலாம். இதையும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இறக்கிடலாம். ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து 1 செகண்ட் கொடுத்துருவோம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரிட் டெலிகேட்டட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா நம்ம சில்வர் கிரிட் டெலிகேட்டட் வித் ஃபிக்ஸட் கிராஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்களா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரீசன்னா இது கொடுக்கும் மூலமாக நமக்கு வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் ஸ்மூத்னஸும் அண்ட் ப்ளஸ் வந்து அந்த பொசிஷனுக்கும் கொஞ்சம் அடாப்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஐட்டம் பில்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம்னா இந்த இடத்துல என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுப்போம், கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுப்போம். அண்ட் தென் இதில் ஒரு கேலி ப்ரைஸஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஐட்டம் கான்டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலாம், ஸ்லீவர் கிரிட் கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் அப்படிங்கிறத கொடுத்துரும். அண்ட் தென் இதில் வந்து என்ன கொடுப்போம் நம்ம வந்து ஓகே ஃபைன். இதில் ஜஸ்ட்டு இது நோட் பண்ணிக்கோங்க.
இங்கே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா எத்தனை கொடுக்க போகிறோம், லைக் வந்து கிராஸ் எக்ஸஸில் எத்தனை நமக்கு வேணும், கவுண்ட் எத்தனை வேணும் அப்படிங்கிறத கொடுப்போம். இப்போ இங்கே இடத்துல பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குது, நமக்கு கிராஸ் எக்ஸஸில் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. ஸோ தட் என்ன பண்ணிக்கலாம், நம்மளும் வந்து ஒரு 4 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம கேட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்கலான்னு பார்த்திங்கன்னா, எவ்வளோ கொடுக்கலாம்னா மெயின் ஆக்சிஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிற நம்ம கொடுக்கலாம். ஸோ மெயின் ஆக்சிஸிங் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ கொடுக்கலாம், ஒரு 10 அப்படிங்கிறத கொடுக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராஸ் ஆக்சிஸிங் ஸ்பேஸ். ஸோ அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ், கிராஸ் ஆக்சிஸிங் போது நமக்கு எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல. ஸோ மெயின் ஆக்சிஸும் போது உங்களுக்கு வெர்டிகலாக வரும், கிராஸ் ஆக்சிஸும் போது இப்படி ஹரிசாண்டலாக, இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு வேணும் அப்படின்னு கேட்காங்க. ஸோ அப்போ எனக்கு ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஈவனாக ஒரு 10 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். அதுவே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே ஃபைன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, இப்போ நீங்கள் சேவ் பண்ணாலும் எதுவுமே நம்ம வந்து இன்னும் ரிட்டர்ன் பண்ணல. ஓகே, ஸோ அப்போ அதுக்கப்புறம் எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஐட்டம் பில்டர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே ரிட்டர்னில் என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டெய்னரை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு செமிகோலன். இப்போ இந்த கண்டெய்னருக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ஜஸ்ட் இப்போ கண்டெய்னர்னு நம்ம இங்கே கொடுத்துட்டோம். இப்போ இந்த கண்டெய்னருக்கு நமக்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு டெக்கரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பாக்ஸ் டெக்கரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு கலர் வந்து நம்ம கொடுத்துலாம். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு கலர் ஃபில் பண்ணியிருந்தால் தான் அது கரெக்டாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ கலரில் ஸோ கலர்ஸ் டாட் பிளாக் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ தென் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ பிளாக் கலரில் நம்ம இங்கே கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பார்டர் வந்து நமக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்போ பார்டர் ரெடியூஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பார்டர் ரெடியூஸ், அதில் என்ன பண்ணலாம்னா பார்டர் ரெடியூஸ் டாட் சர்க்குலர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் எவ்வளோ கொடுக்கலாம்னா ஒரு 10 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இதை நம்ம சேவ் பண்ணால் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரும், பட் நிறையா வந்துடும். ஏன்னா நம்ம இன்னும் கவுண்ட் எவ்வளோ வேணும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே இன்னும் மென்ஷன் பண்ணல. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை சேவ் பண்ணி காமிக்கேன். அப்போ நமக்கு வந்து இது ஃபுல்லாகவே நமக்கு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துருச்சு பார்த்திங்களா. ஸோ இவ்வளோ ஃபுல்லாகவே வந்துருச்சு. இப்போ நான் எவ்வளோ ஸ்க்ரோல் பண்ணாலும் எனக்கு இன்ஃபினிட்டிவாக போயிட்டே தான் இருக்கும். அப்போ எனக்கு வந்து இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து எனக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 4 கிட்டத்தட்ட ஒரு 16 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ ஒரு 16 அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஐட்டம் கவுண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கொடுக்கலாம், நம்ம வந்து ஒரு 16 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கொடுக்கலாம், இதை சேவ் பண்ணி செக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு என்ன ஆயிரும் 16 அப்படிங்கிற மட்டும் வந்திருக்கும். ஸோ வந்துருச்சா ஃபைன். இப்போ இதே மாதிரி பாக்ஸாக நம்ம வந்துருச்சு. பட் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இங்கேயும் இவ்வளோ ஈவனாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இங்கே ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த கண்டெய்னர் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு பேடிங் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லைக் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட்லேயே கொடுத்துக்கலாமே. ஸோ பேடிங் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். யா, ஸோ அப்படின்னு இங்கே கொடுப்போம். ஸோ பேடிங், ஸோ இந்த இடத்துல என்ன பேடிங் கொடுத்து எட்ஜ் இன்செர்ட் ஆல் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கொடுப்போம். ஃபைன். ஜஸ்ட் இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். கிரிட் வியூ டாட் பில்டர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கிட்டோம். யா ஓகே. ஸோ எட்ஜ் இன்சைட்ஸ் டாட் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் வந்து டேரெக்டாக அசைன் பண்ணாலும் அசைன் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி இதே மாதிரி கொடுக்கணும்னு நினச்சாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு நார்மலாக ஒரு 16 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஈவனாக கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். பார்த்திங்களா, இப்போ நீட்டாக வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரு பாக்ஸ் வச்சாச்சு, ஸ்பேஸ் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த பிட்வீனில் எப்படி வந்து இந்த மாதிரி ஆரோ மார்க் கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த கண்டெய்னருக்கு இருக்குது. இந்த கண்டெய்னரில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சைல்டுன்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அப்போ சைல்டு அப்படிங்கிறதுல நம்ம என்ன கொடுக்கலான்னு பாருங்கள், டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் அப்படிங்கிற விஜிட்டில் நம்ம சம்திங் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னென்னா எமோஜி, நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு டவுன்லோட் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இதை சேவ் பண்ணலாம். இப்போ சேவ் பண்ணோடனே நமக்கு என்ன வரும்னா இங்கே வந்து ஷோ ஆகும். வந்துருச்சா ஃபைன். பட் இப்போ இது எனக்கு என்ன வேணும்னா சென்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இதை ஃபஸ்ட்டு வந்து சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்டைல் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கலாம். அதில் என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, டெக்ஸ்ட் ஸ்டைல் கொடுத்து என்ன பண்ணலாம், ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் வந்து ஒரு 28 நம்ம கொடுத்து சேவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபைன். யா நீட்டாக வந்துருச்சு. தென் இப்போ இதை என்ன பண்ணலாம், சென்டராக இருந்தால் நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட் விஜிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பல்ப் சிம்பிளில் ஜஸ்ட்டு சென்டர் அப்படிங்கிற விஜிட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் விஜிட்டுக்கு மேலே சென்டருங்கிற விஜிட் அப்ளை ஆயிடுச்சு. இதை சேவ் பண்ணிக்கோங்க. யா ஃபைன். இப்போ நீட்டாக வந்துருச்சா.
ஸோ இந்த பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணால் இதுக்கு கீழே வந்து ரீசெட் கேம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் வைக்க போகிறோம். ஓகே ஃபைன். அப்போ இந்த கண்டெய்னர் எங்கே முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இந்த கிரிட் வியூவில் எக்ஸ்பேண்டட் எங்கே முடியுது ஜஸ்ட். ஓகே ஃபைன். இதுலேயும் ஒரு கம்மா கொடுத்துக்கோங்க. அப்போ பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெண்டன்ட் முடிஞ்சிட்டு இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன கொடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா அந்த பட்டன் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பெண்டன்ட் கீழே என்ன பட்டன் நம்ம கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் பட்டன். ஃபைன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிறத என்ன கொடுக்கலாம்னா சைல்டு அப்படிங்கிறதுல டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஒரு கம்மா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பர் அப்படிங்கிற கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு டெக்ஸ்ட்டில் லைக் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ரீஸ்டார்ட் கேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். ரீஸ்டார்ட் கேம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஃபைன். ஸோ கம்மா இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணலாம். இப்போ என்ன வரும்னா நமக்கு ஒரு எலிவேட்டட் பட்டன் இங்கே வந்து ஷோ ஆகிருக்கும். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா. அண்ட் இதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம மாற்றிக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணலாம் ஸ்டைல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸ்டைலில் என்ன கொடுப்பீங்க எலிவேட்டட் பட்டன் டாட் ஸ்டைல் ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் கலருக்கு என்ன பண்ணுவோம் பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் நமக்கு வந்து கலர்ஸ் டாட் ஆம்பர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு அதே கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஆம்பர் கலரில் வந்துருச்சு. பட் டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன கலரில் இருக்குது நமக்கு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ தட் இங்கே என்ன பண்ணலாம் ஸ்டைல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் ஸ்டைல். ஓகே ஃபைன். ஸோ டெக்ஸ்ட் ஸ்டைலில் நம்ம என்ன கொடுக்கலாம் கலர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கலரில் என்ன கலர் கொடுக்க போகிறோம் கலர்ஸ் டாட் பிளாக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணலாம். ஸோ இதோடைய கலரும் வந்து நமக்கு என்ன பிளாக் ஆகிடும். பட் இந்த பட்டன் வந்து நமக்கு இங்கே வரணும். இதை பாருங்கள் தெரியும். ஸோ இந்த இடத்துல பட்டன் இந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் இந்த டெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ இந்த எலிவேட்டட் பட்டனுக்கு கீழே என்ன பண்ணலான்னா ஒரு சைஸ்டு பாக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ சைஸ்டு பாக்ஸில் என்ன கொடுக்கலான்னா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ அப்போ அது ஹைட்னு கொடுத்து லைக் வந்து ஒரு 120 ஸ்பேஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல நான் ஒரு 120 அளவு கொஞ்சம் பாக்ஸ் இருக்கும். ஸோ வந்துருச்சா. ஸோ ஃபைன். இப்போ நமக்கு பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கான்செப்ட் படி என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி இமோஜஸ் எப்படி வந்து இங்கே கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இமோஜஸ் நம்ம கொண்டு வரணும்னா என்ன அர்த்தம்னா நமக்கு அதில் வந்து ஒரு லிஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு தேவைப்படும். ஓகே. அந்த லிஸ்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணலாம் எல்லா இமேஜையும் ஸ்டோர் பண்ணணும். அது இங்கே ஸ்டோர் பண்ணிட்டு தான் எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வந்து ஷோ பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கு ஸ்டோர் பண்ணுற இடம் தான் நம்ம என்ன வச்சுருக்கோம் game_logic அப்படின்னு சொல்லி இந்த ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன மாதிரி இம்போர்ட் ஒன்று பண்ணிக்கலாம். இம்போர்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மேத் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேண்டமாக அல்லது ஷஃபிள் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ தட் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா டாட் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு வந்து மேத் அப்படிங்கிறத ஃபங்க்ஷனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேத் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த பேக்கேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த லிஸ்ட்டு எனக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ தட் நான் இங்கே ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கணும்ல. ஸோ நம்ம என்ன நேம் கொடுக்கலாம்னா கெட் ஷஃபிள். ஓகே. ஷஃபிள் அதுக்கப்புறம் வந்து இமேஜ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். அல்லது ஷஃபிள்டு இமேஜ் அப்படிங்கிறத கூட கொடுத்துக்கலாம். நம்ம வைக்கிற நேம் தான். ஸோ நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். பட் கரெக்டாக நம்ம அங்கே கால் பண்ணணும். ஓகே ஃபைன். ஷஃபிள்டு இமோஜ். ஃபைன். அண்ட் தென் இதை ஒரு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது இங்கே உள்ளதுக்கு இன்னொரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ லிஸ்ட் அதுவும் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம இமோஜஸை வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க இமோஜ் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபைன். இப்போ இதில் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு லிஸ்ட் மெத்தடில் நம்ம என்ன கொடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. இந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன்ல. ஸோ நான் இது நெட்லேருந்து கொஞ்சம் எடுத்துருந்தேன். அல்லது நீங்கள் இதே மாதிரி என்ன இமேஜஸ் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏதாவது நீங்கள் இதே மாதிரி கொடுத்துக்கலாம். அல்லது வந்து லைக் வந்து ஒரு இமேஜ் வைக்கணும்னா இமேஜ் அசஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம். இல்லை நெட்வொர்க்லேருந்து இமேஜ் எடுக்கணும்னா இமேஜஸ் எடுத்துக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ அது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ நான் இது எல்லாமே இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ என்ன ரீசனுங்கிறத பார்த்துலாம். கன்வெர்ட் டு அசிங்க்ரோனஸ் பாடி. ஓகே. இது நோ ப்ராப்ளம். ஸோ நான் ஒன் செகண்ட் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கணும்னா கெட் ஷஃபிள்டு இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அல்லது எமோஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம்.
ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ரிட்டன் அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இஷ்யூ வருதாங்கிறத பார்த்துக்கலாம். ஃபைன். இப்போ இதை கொடுத்துரும். இதில் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த இமோஜி லிஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லைக் வந்து இந்த இமோஜி லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம், மேலே உங்களுக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அதே தான். அது இப்போ எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷஃபிள்னு சொல்லியே இன்னும் கொடுத்துருப்பாங்க. நம்ம உங்களுக்கு மேலே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த ஷஃபிள் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஷஃபிளில் நம்ம என்ன பண்ணலாம்னா ரேண்டம் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து நம்ம இதை ஒவ்வொரு வாட்டி கால் பண்ணும்போது எனக்கு என்ன வேணும், அது ரேண்டமாக வந்து ஷோ பண்ணணும். ஓகே. அது எப்போ எனக்கு வேணும்னா இந்த ரிட்டன் அப்படிங்கிறத நான் கொடுக்கேன். இப்போ ரிட்டன் பண்ணும்போது இங்கே நம்ம வச்சுருக்கோம்ல இமோஜி லிஸ்ட், இந்த இமோஜி லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து ரிட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கொடுக்கும். ஓகே. ஸோ ஃபைன். இதை நான் சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்களா இப்போ நமக்கு எரர் போயிடுச்சு. இப்போ இதை சேவ் பண்ணவும் ஆயிடுச்சு. நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெடியாக, அதாவது இந்த லிஸ்ட்டு வந்து ஒன்று ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதை தூக்கி ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபெச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம இதை க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு லிஸ்ட்டு வேணும். லைக் அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. இப்போ நான் ஒன்ஸ் அகைன் எங்கே வரேன், இந்த கேம் அண்டர்ஸ்கோர் லைக் வந்து மெமரி அண்டர்ஸ்கோர் கேம் அண்டர்ஸ்கோர் அதுக்கு வரேன். இந்த ஃபைலில் வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம், இதை ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இங்கே வந்து எனக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படும். எதுக்கு அப்படின்னா நம்ம மேலே அங்கே கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த இதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு என்ன வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணலான்னு பாருங்கள். இதுக்கு நான் அகைன் வந்து என்னது ஒரு லிஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறேன். இந்த லிஸ்ட் எனக்கு எப்படி இருக்குன்னா இதையும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத வைக்க போகிறேன். ஸ்ட்ரிங்குங்கிறத கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு எமோஜி லிஸ்ட், நம்ம அங்கே கொடுத்துருந்தோம்ல அதே எமோஜி தான். ஸோ எமோஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் அதே மாதிரி அரேங்கிற ஃபார்மேட்டில் கொடுத்துக்கலாம், அல்லது லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலான்னா எனக்கு வந்து இந்த வேரியபிளில் நம்ம இங்கே கால் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஃபங்க்ஷனில் உள்ள ஏதாவது இந்த இமோஜஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இமோஜஸ் அப்படிங்கிறதில் ஸ்டோர் பண்ணணும். அது எப்போது ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கமெண்ட் லைன் வேணுமா யூஸ் பண்ணிக்கோங்க. /வேரியபிள்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே எழுத போகிறோம். ஸோ தட் இப்போ கமெண்ட் லைன்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம், init state அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்டேட் init stateனா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆப் கால் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் இந்த init stateலங்கிறது நமக்கு கால் ஆகிடுது, அந்த பேஜிலேருந்து அடுத்து மூவ் ஆகும். ஓகே. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், init state அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். init state அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஃபைன். இந்த init stateல நம்ம என்ன கொடுக்கலாம்னா நம்ம அங்கே உங்களுக்கு வச்சுருந்தோம்ல என்னது, இந்த பட்டனை கால் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் ஆகணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் தென் இந்த ஆப்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கொடுத்துருந்த அந்த இமோஜஸில் உள்ள டீட்டெயில்ஸை வாங்கி இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ லைக் நான் எப்படி கொடுக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இமோஜஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஈக்குவல் கொடுத்துட்டு நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சுருக்கோம்ல என்னது, கெட் ஷஃபிள்டு இமோஜஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் நேமை இங்கே கால் பண்ணிடலாம். ஓகே. இப்படி கால் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும்னா அங்கே அந்த ஃபங்க்ஷனில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ ஏன் இங்கே எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம இந்த ஃபைலை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணல. ஸோ தட் அங்கே எரர் வருது. அப்போ இதில் ஒரு பல்ப் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன கேட்கு, இம்போர்ட் லைப்ரரின்னு கேட்கா. ஸோ இந்த ஃபைலை கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல் இங்கே இன்க்ளூட் ஆயிரும். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போ என்ன நடந்திருக்கோம்னா இந்த இமோஜஸ் எல்லாமே வாங்கி இந்த இமோஜஸில் நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ இதெல்லாம் எப்படி இங்கே டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ ஃபஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த இது தான் கொடுத்துருக்கோம். அப்போது எனக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஜஸ்ட் நான் ஒரு கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த கமெண்ட் பண்ணும்போது இங்கே நம்ம என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஒரு இமோஜஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தோம்ல அந்த இமோஜஸை எடுத்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைக் பாருங்கள், இப்போது இமோஜஸ் ஆஃப் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இமோஜஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் நான் இங்கே லென்த் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கல. ஏன்னா இப்போ இங்கே ஐட்டம் கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருவோம், நம்ம தான் 16 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல நான் 20 அப்படின்னு கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆயிரும், 20 ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை நான் ஒன் செகண்ட் கமெண்ட் பண்ணிட்டு இந்த அன்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ நார்மலாக நமக்கு அதே அவுட்புட் தான் வந்திருக்கும். ஓகே. நான் இங்கே 16க்கு பதிலாக என்ன கொடுக்கணும், ஒரு 26 அப்படின்னு நான் கொடுத்து இப்போ சேவ் பண்ணுறேன். அப்போ இப்போ எனக்கு 26 பிக்ஸ், அதாவது 26 பாக்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆயிருக்கும். ஸோ தெரியுதா உங்களுக்கு? யா. ஸோ அப்போ இது எப்படி 26 இதே வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா அங்கே இமோஜஸ் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அவ்வளோதான் எனக்கு வேணும். அப்போ இங்கே என்ன பண்ணலான்னா அங்கே நம்ம இமோஜஸ்ன்னு எடுத்து வச்சுருக்கோம்ல அது எவ்வளோ இருக்கோ அதோடைய லென்த்து தான் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னு நம்ம இங்கே கொடுக்கலாம். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அகெயின் 16 தான் இருக்குது. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 16 எமோஜஸ் தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ எது வேணுமோ அதே தான் அப்படியே தான் கொடுத்துருவோம். இப்போ லைக் வந்து ஒரே இமேஜஸ் தான் 2 வாட்டி கொடுத்ததுனால ஸோ அது 2 டைம்ஸ் தான் நமக்கு வந்து ஷோ பண்ணும். ஓகே. அப்போது இதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த இமோஜஸில் உள்ள இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துக்கலாம்.
ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ அந்த இமோஜஸில் உள்ள இண்டெக்ஸ்னால் என்னது, ஃபஸ்ட்டு 0ல் என்ன கொடுத்துருமோ அது வந்துடும். இதை பார்த்தீங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருமோ அது எல்லாமே எனக்கு என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கு. எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கு, ரேண்டம் அப்படிங்கிறத கொடுத்ததுனால ரேண்டமாக ஜென்ரேட் ஆகி நமக்கு இங்கே ஒவ்வொரு டைம் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இதுவும் உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். பட் இப்போ நமக்கு என்ன சொல்லலாம், ரீஸ்டார்ட் கொடுக்கும்போது இது எல்லாமே ரேண்டமாக ஜென்ரேட் ஆகணும். அகைன் நான் ரீஸ்டார்ட் கொடுக்கணும், எனக்கு அகைன் சேஞ்ச் ஆகணும். அப்படிங்கிறத எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இமோஜிங்கிறதுல நம்ம இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இது எப்போ நமக்கு கால் ஆகணும், ஏன்னா இதுக்கு அடுத்து என்னது, ஒரு இமேஜ் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோமா அல்லது செகண்ட் டைம் கிளிக் பண்ணியிருக்கோமா, ரெண்டும் மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ தட் அது எல்லாமே வந்து ஒரேடியாக நம்ம இனிட்டில் கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து லைக் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஆப் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஓகே, ஸ்டார்ட் ஆப், ஸ்டார்ட் ஆர் ரீஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஓகே, ரீஸ்டார்ட் அல்லது ஸ்டார்ட் ஆகும்போதோ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், வாய்டுன்னு கொடுத்து இதுக்கு ஒரு நேம் நம்ம கொடுத்துக்கலாம். லைக் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் கேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது அல்லது ரீஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு இது கால் ஆகணும். அப்படி கால் ஆகும்போது என்ன நடக்கணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட்டு இந்த எமோஜி வந்து ஷஃபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன். அப்போ இதை இங்கே யூஸ் பண்ணால் என்ன அர்த்தம், இந்த இதை நம்ம இங்கே கால் பண்ணியிருந்தால் தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். அப்போ இப்போ அதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்னா, இந்த ஸ்டார்ட் கேம் அப்படிங்கிறத கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கணும், இது ஸ்டார்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சம் வேரியபிள்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லிஸ்ட் அப்படிங்கிற மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்கு அடுத்து என்னெல்லாம் நமக்கு தேவைப்படும், நம்ம சொன்ன மாதிரி இந்த இமேஜ் சேமாக இருக்கா, இல்லை இது ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணோம், கூட 2-3 வேரியபிள் நமக்கு தேவைப்படும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேரியபிள் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பூலியன் அப்படிங்கிற ஒரு டைப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஃப்ளிப் ஆகும். நம்ம உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம்ல, இப்போ 1 செகண்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். அப்படி நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க, அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த இமோஜி என்ன இமேஜ் இருக்கோ இது காமிக்கும். 1 செகண்ட் அடுத்த கார்டையும் நீங்கள் ஃப்ளிப் பண்ணும்போது ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆகிருக்கா இல்லையா, மிஸ் மேட்சாக இருந்தால் என்ன ஆயிரும், திருப்பி வந்து நமக்கு கொஸ்டின் மார்க் வந்துடும். அப்போ அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஃப்ளிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது யூஸ் பண்ண போகிறோம், ஒரு டைப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுவும் நீங்கள் வைக்கிற நேம் தான், நீங்கள் என்ன நேம் வைக்கணுமோ அதை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணால் ஃப்ளிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதுக்கு வந்து என்ன பண்ணால் இதே மாதிரி அரே லிஸ்ட் கொடுத்துக்கலாம். தென் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், இன்டிஜரில் எனக்கு என்ன வேணும், ஒரு ஃபஸ்ட்டு டைம் நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ லைக் வந்து நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், செகண்ட் டைம் ஒரு இதை கிளிக் பண்ணுவோம். அப்போ அது எனக்கு வந்து என்ன பண்ணால் செகண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஓகே, செகண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஃபைன், இந்த இடத்துல ஒரு செமிகோலன். அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, பூலியன் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இஸ் செக்டு, இது வந்து நம்ம செக் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணுறதுக்காண்டி அதை கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ செக்டு அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இது வந்து டிஃபால்ட்டாகவே ஃபால்ஸில் வச்சுருக்க போகிறோம். ஏன்னா ஒன்ஸ் செக் ஆகிட்டுனா நம்ம ட்ரூ பண்ணி விடுவோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நமக்கு தேவையான ஒரு 3 வேரியபிள் நம்ம எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணிடுவோம். இப்போ இது எல்லாத்தையுமே எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டார்ட் கேமுக்கு அகைன் வந்துக்கலாம். இந்த இடத்துல என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். இப்போ நம்ம அங்கே ஃப்ளிப்ட் அப்படின்னு கொடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த ஃப்ளிப்ட் அப்படிங்கிறதுல என்ன கொடுக்கலாம்னா, லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த லிஸ்ட்டு வந்து நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஜென்ரேட் ஒன்று பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொடுத்துருங்க பார்த்தீங்களா, இது ஜென்ரேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இங்கே என்ன ஜென்ரேட் ஆகும்னா, எவ்வளோ லென்த்து நமக்கு வேணும் என்னங்கிறது நமக்கு கேட்கும். நமக்கு லென்த்து என்ன லென்த்து எடுக்க போகிறோம், அந்த இமோஜஸில் இருக்கிற லென்த்து தான் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ இமோஜஸ் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கோங்க. இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ டாட் லென்த் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஃபைன். இதுக்கப்புறம் இங்கே நல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களா, இந்த நல்ங்கிறது நமக்கு என்னவாக இருக்கணும், டிஃபால்ட்டாக எனக்கு ஃபால்ஸில் இருக்கணும். ஸோ நான் ஃபால்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஃபைன், ஒரு செமிகாலன் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், எனக்கு ஃபஸ்ட் டைமில் உள்ள இண்டெக்ஸ் வந்து எப்போதுமே வந்து இப்போதைக்கு டிஃபால்ட்டில் இருக்கணும். நான் 1 செகண்ட் வந்து ரீஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கணும், டிஃபால்ட்டாக நல்லா இருக்கும். எப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்போ தான் அதோடைய வேல்யூ, லைக் வந்து 1 செகண்ட் ஃபஸ்ட் டைம் நான் கிளிக் பண்ணோன்னா அது ஸ்டோர் ஆகணும். செகண்டாக ஒன்று கிளிக் பண்ணோன்னா அது இந்த செகண்ட் அப்படிங்கிறத ஸ்டோர் ஆகணும். அதர்வைஸ் எனக்கு என்னவாக இருக்கணும், நல் அப்படிங்கிறத செட் பண்ணணும். ஸோ தட் அதுலேயும் என்ன பண்ணுறேன்னா நல் அப்படிங்கிறத நான் கொடுக்கேன். ஓகே, ஃபைன். தென் என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் செட் ஸ்டேட்டை வந்து நான் எம்டியாக பாஸ் பண்ணிடுவோம். இல்லைனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டிஃபால்ட்டாக என்ன ஆகிட்டு இருக்கும், அகைன் நான் ஏதாவது செட் பண்ணியிருப்பேன்னா அது டிஃபால்ட்டாக எனக்கு அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபைன். இப்போ நான் இதை கொடுத்துட்டேன், சேவ் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் இந்த ரேண்டமாக இந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணும்போது எனக்கு இது எல்லாமே ரேண்டமாக வரணும். இப்போ எதுவுமே ஃபங்க்ஷன் நடக்கலை. ஏன் என்ன ரீசன்னா, நம்ம இந்த பட்டனில் இந்த ஃபங்க்ஷன் இனிமேல் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதாவது கிளிக் பண்ணும்போது எனக்கு நடக்கணும் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எலிவேட்டட் அப்படிங்கிற பட்டனுக்கு வந்துடலாம்.
இங்கே ஆன் ப்ரெஸ்ஸில் வந்து வெறும் எம்டியாக நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆன் ப்ரெஸ்ஸில் என்ன பண்ணலாம், இதை பாஸ் பண்ணிக்கலாம். இதை நான் சேவ் பண்ணுறேன். லைக் ஓகே, இப்போ நமக்கு வந்து எல்லாமே ரேண்டமாக ஜென்ரேட் ஆகும் பாருங்கள். இப்போ நான் அகைன் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரேண்டமாக வருதா? ஸோ எல்லா இமேஜஸும் நமக்கு ரேண்டமாக வருது. இது எப்படி ரேண்டமாக வருதுன்னா, நம்ம கொடுத்த அந்த ஷஃபிள் மூலமாகவும் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தட் இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ இது எல்லாமே என்ன இருக்கும், ஃபஸ்ட் ஐட்டம் இப்போ நான் கிளிக் பண்ணாலும் அது நல்லதாக இருக்கும், டீஃபால்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன வேணும்னா, நான் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து என்ன இமேஜ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அதாவது அது கூட மேட்ச் ஆகிருக்கா மேட்ச் ஆகலையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை டேப் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதுக்கு வந்து டேப் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலான்னு பாருங்கள். வாய்ட் இதுக்கு ஒரு ஹேண்டில் டேப் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹேண்டில் டேப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஃபைன், இதுவும் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் டைம் நம்ம செக் பண்ணியிருக்கோமா இல்லையா, அல்லது கிளிக் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வரணும்னா இந்த டேப் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம்ல. அப்போ நான் 1 செகண்ட் ஒரு இதை கிளிக் பண்ணுறேன்னா அதுக்கு தேவையான இண்டெக்ஸ் இங்கே வந்திருக்கும். ஏன்னா இப்போ நான் இதை ஒன்று கிளிக் பண்ணுறேன்னா இதோட இண்டெக்ஸ் என்னது, இதை கிளிக் பண்ணுறேன்னா இதோட இண்டெக்ஸ் என்னது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம அது மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஃபைன் பண்ண முடியும். ஸோ தட் அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட் அப்போ நம்ம வந்து ஒரு பேராமீட்டரில் வேல்யூ வந்து வாங்கிக்கலாம். அப்போ இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துக்கலாம். ஃபைன், இதை வாங்கி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நமக்கு மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைமே நம்ம என்ன பண்ணுறோம், இஃப் செக் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம ஒரு வேரியபிள் வச்சுருந்தோம்ல, இஸ் செக்டு அப்படின்னு சொல்லி, அந்த வேரியபிள் அப்படி இல்லைனா நமக்கு கொடுத்துருக்கோம்ல இங்கே ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளிப்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஃப்ளிப்டில் உள்ளது இண்டெக்ஸ். இந்த ரெண்டும் நமக்கு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம 1 செகண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம கால் பண்ணிவிட்டு அடுத்து வந்து வெயிட் பண்ணும். இப்போ இல்லைனா நீங்கள் டக்குன்னு எல்லா இமேஜும் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம கொடுத்துருவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து கொடுத்துக்கலாம். எதுக்கு அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ணும்போது அந்த ஃப்ளிப்பில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். ஸோ ஃப்ளிப்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃப்ளிப்ட் இதில் உள்ள இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இண்டெக்ஸ் வந்து எனக்கு வந்து ட்ரூவாக இருக்கா அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போகிறோம். ஓகே, 1 செகண்ட். ஏன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நம்ம இந்த டேப்குள்ளேயே வரும். ஸோ வந்தால் தான் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைன், நெக்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், இஃப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிளிக் பண்ண அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸும் அண்ட் தென் வந்து அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஈக்குவல் நல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நல்லா இருந்தால் இந்த இடத்துக்கு வரணும், நல்லா இல்லைனா நம்ம எல்ஸ் பாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ நல்லா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், எனக்கு வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து டிஃபால்ட்டாக நம்ம ஒரு வேல்யூ செட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இண்டெக்ஸ் வருதோ அந்த இண்டெக்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த இண்டெக்ஸ் நமக்கு எங்கேருந்து வந்திருக்கோம், இங்கேருந்து நம்ம பாஸ் பண்ணி வாங்கியிருக்கோம்ல, இந்த இண்டெக்ஸை தான் இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸில் நம்ம அசைன் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் எல்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஃபைன், இப்போ இந்த எல்ஸில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நமக்கு வந்து மெயின் கான்செப்டே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் என்ன பண்ணோம், இப்போ டிஃபால்ட்டாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த இண்டெக்ஸுங்கிறத கொடுத்துருக்கோம். இப்போ இந்த எல்ஸ் பட்டில் என்னென்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது இல்லை செகண்ட் வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் டிஃபால்ட்டாக அங்கே உள்ள இண்டெக்ஸை நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இஸ் செக்டா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும். இது வந்து செக்கடாக இருக்கும், ஏன்னா நம்ம கிளிக் பண்ணி தானே உள்ள வந்துருக்கோம். அப்போ இது எனக்கு வந்து ட்ரூவாக இருக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ ஃபியூச்சர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ ஃபியூச்சர் டாட் டிலேட், ஏன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே அடுத்தடுத்த செகண்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகணும், அப்படி தானே. ஸோ அப்படி வரும்போது என்ன பண்ணலாம், இங்கே டிலேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து டியூரேஷன் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணோடனே உடனே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காண்டி இப்போ நான் உங்களுக்கு காமிக்கேன். ஸோ இது நான் வந்து செகண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ டியூரேஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் இதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ டியூரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா செகண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ செகண்ட்ஸ் யா சம்திங் லைக் இதை கொஞ்சம் மிஸ்மேட்ச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுறேன். டிலேட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டிலேட் அப்படிங்கிறத டியூரேஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த டியூரேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணோம், எனக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து செகண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இருக்கணும்.
அதாவது 1 செகண்ட்ஸ் இருந்தாலே போதும் அப்படிங்கிறத நம்ம இதில் மீன் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். யா செகண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ சிண்டெக்ஸ் எதுவும் மிஸ் பண்ணிட்டோம். லைக் நான் ஃபஸ்ட்லேருந்து கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இங்கே எல்ஸுங்கிற பார்ட்டுக்கு வந்துக்கலாம். இப்போ இந்த எல்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூச்சர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபியூச்சர், இந்த ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறோம், டாட் டிலேட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். இந்த டிலேட்டில் என்ன கொடுக்கலாம்னா நம்ம டியூரேஷன் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு கம்மா கொடுத்துட்டு ஸோ ஒரு பேராந்தீசஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் டிஃபால்ட் சிண்டெக்ஸ் நமக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம்னா இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், டியூரேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த டியூரேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டியூரேஷனில் செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அண்ட் தென் இப்போ இதுக்குள்ளே என்ன யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம லைக் இங்கே கம்மா கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் நம்ம பண்ணிங்க ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நார்மலாக உள்ளதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபைன். இந்த இடத்துல டியூரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு செகண்ட்ஸ் வந்து 1 கொடுத்து ஒரு கம்மா கொடுத்து 2 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதில் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும். 1 செகண்ட் வேணுமா நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கூட டைப் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். லைக் வந்து ஃபஸ்ட்டில் உள்ள ஐட்டம் அண்ட் செகண்டில் உள்ள ஐட்டம் வந்து நம்ம கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்கேன்னா இங்கே செட் அப்படிங்கிறத 1 செகண்ட் கொடுக்கேன். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இஃப்ங்கிற கண்டிஷனில் என்னது, இந்த இமோஜஸ் அப்படிங்கிற நம்ம கொடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த இமோஜஸில் உள்ள இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் எடுக்கும். ஓகே, அதில் உள்ள ஃபஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல எனக்கு வந்து நாட் ஈக்குவல் டு நல், அது வந்து நல்லா இருக்காது. அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கக்கூடாது ஒன்று. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் எனக்கு வந்து இமோஜஸில் உள்ள அந்த செகண்ட் இண்டெக்ஸ், ஸோ அதுவும் வந்து சேமாக இருக்கா அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இது வந்து எனக்கு இருக்கக்கூடாது, எனக்கு நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே ஃபைன், இது முடிஞ்சிருச்சு. இந்த இடம் எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், அகெயின் வந்து நம்ம ஃப்ளிப்ட் அப்படிங்கிறதுல கொடுக்கேன். ஸோ இந்த ஃப்ளிப்பில் என்ன கொடுக்க போகிறேன், எனக்கு வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம்ல, ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இந்த இடத்துலையும் என்ன இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவல் டு நல், அது நல்லா இல்லை அப்படிங்கிறத நம்ம ஷோர் பண்ணணும், அதுக்காண்டி தான் அதை மென்ஷன் பண்ணிக்கோம். ஸோ அப்போ இங்கேயும் ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே ஃப்ளிப்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து என்னது செகண்ட் இண்டெக்ஸ். ஓகே, செகண்ட் இண்டெக்ஸும் வந்து என்னது எனக்கு வந்து நல்லா இல்லை அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபால்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஃபைன், இதோட முடிஞ்சிச்சு. தென் இப்போ மற்ற எல்லாமே இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னோடனே என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் நல் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃபைன், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து அகெயின் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து கொடுக்கேன். எனக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ அகெயின் வந்து நான் நல் அப்படிங்கிறத செட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இங்கே செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 1 by 1 உங்கள் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அதே மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி க்ரியேட் பண்ணுற அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தென் வந்து அதை எப்படி கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வேல்யூஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடமும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நம்ம இந்த டேப் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த டேப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கால் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் டேப் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இது எங்கே இருக்குது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னரில் தான் நம்ம கொடுத்துருப்போம். எங்கே இந்த கண்டெய்னர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த காலமில் எக்ஸ்பேண்டில் கிரிட் வியூக்குள்ளே இந்த இருக்குது. அப்போ இந்த கண்டெய்னரில் நம்ம வந்து சும்மா கொடுக்க முடியாது. அப்போ இதுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அதில் நம்ம பாஸ் பண்ண முடியும். அப்போ இதுக்குள்ள ஜஸ்ட்டு நான் இந்த சைடு வந்துக்கலாம். இதில் பாருங்கள் ரேப் வித் விட்ஜெட்னு இருக்கும். அதில் ஜஸ்ட்டு கெட்சர் டிடெக்டர் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே கொடுப்போம். ஸோ அந்த விட்ஜெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் இங்கே என்ன கொடுக்கலான்னா கெட்சர் டிடெக்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஐ திங்க் ஸ்பெல்லிங் மாறி இருக்கும். டிடெக்டர் ஆப்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வந்துருக்கு பார்த்தீங்களா, ஸோ கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல என்னது ஆன் டேப் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆன் டேப்பில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனை இங்கே மென்ஷன் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஸோ
இப்போ இங்கே கொடுக்கும்போது என்ன நடக்கும், நமக்கு இங்கே உள்ள இண்டெக்ஸை பாஸ் பண்ணால் தான் நம்ம எந்த இதை கால் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாக தெரியும். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் இங்கே ஆன் டேப் பண்ணும்போது என்ன பண்ணலாம், இந்த ஆன் டேப் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம்ல, இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிரிண்ட் வேணுமா போட்டு பார்த்துக்கலாம். ஸோ நான் பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுக்கேன். ஸோ இந்த பிரிண்ட்டுக்குள்ளே என்ன கொடுக்கலான்னா நமக்கு வந்து இந்த எமோஜஸ் அதில் உள்ள இப்போ நம்ம என்ன இண்டெக்ஸை கால் பண்ணுமோ அந்த இண்டெக்ஸ் தான் நமக்கு வரும். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை டேப் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த என்ன இமேஜோ அந்த இமேஜ் வந்துட்டு இப்போ இந்த ரெண்டும் மேட்சாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் செக் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணியிருக்கோமா இல்லையா, இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டாக கிளிக் பண்ண இந்த இமோஜ் வந்திருக்கும், இந்த செகண்டாக கிளிக் பண்ண இடத்துல இந்த செகண்ட் இமோஜ் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கேயும் வந்து பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ஒன் செகண்ட் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அகெயின் கிளிக் பண்ணும்போது ஸோ பார்த்தீங்களா, ஸோ உங்களுக்கு என்னங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்கோமோ இந்த இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் கொடுக்கேன். ஓகே, ஸோ எந்த இண்டெக்ஸ் நம்ம கொடுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் தென் கொடுக்கும்போது அகெயின் உனக்கு கால் ஆயிரும். ஸோ இதுதான் இங்கே உள்ள அந்த உங்களுக்கு கொடுத்துருந்தா இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் செகண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃபைன். இப்போ இது எல்லாமே நமக்கு கிளியராக தெரிஞ்சால் என்ன இப்படி தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கோம். இது வந்து எனக்கு எப்போ இந்த கொஸ்டின் மார்க் வரணும், எப்போ இது வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல அந்த இமோஜஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மட்டும் நம்ம இதை பாயிண்ட் அவுட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதையும் பாயிண்ட் அவுட் பண்ணோன்னா நமக்கு இந்த இடம் ஈஸியாக க்ளோஸ் ஆயிரும். இப்போ அதை எப்படி கொடுக்குறதுங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த இமோஜி அப்படிங்கிறதுக்கு போய்க்கோங்க. இப்போ லைக் வந்து இந்த ஹேண்டில் டேப் நம்ம கொடுத்துக்கலாம். யா ஃபைன். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது இருக்குன்னா நமக்கு இதை ஷோ பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம இதுக்கு மாற்றிக்கலாம். அப்போ எனக்கு என்ன இங்கே வரணும் அப்படின்னா இந்த ஃப்ளிப்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ளிப்பில் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அது இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. அது இருந்துச்சுன்னா எனக்கு இந்த இண்டெக்ஸ் ஷோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் மார்க் வந்து ஷோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஃபைன். இதை நான் சேவ் பண்ணி காமிக்கேன். இப்போ நமக்கு என்ன இருக்கும், இந்த இண்டெக்ஸில் எதுவுமே இருந்திருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், டிஃபால்ட்டாக இந்த கொஸ்டின் மார்க் வந்துருச்சு. இப்போ நான் ஒன் செகண்ட் ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபயர். அப்போ ஃபஸ்ட் டைம் அப்படியே நிற்க நமக்கு. ஸோ நான் செகண்ட் அடுத்து கிளிக் பண்ணுறேன். அப்போ அந்த ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆகிட்டு நான் அகைன் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கண்டினியூஸாக ஏதாவது கிளிக் பண்ண முடியாது. ஏன்னா என்ன ரீசன், அதுதான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், செக்னு கொடுத்து இந்த டியூரேஷன் 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ எனக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபைன் பண்ண முடியும். ஸோ இங்கேயும் பால், இங்கே ஸ்டார், ஸ்மைலி, ஸ்டார், ஸ்டார், ஓகே, ஃபயர், ஸ்டார், ஹார்ஸ், ஓகே, ஸ்டார், ஓகே, ரெண்டும் மேட்ச் ஆகிட்டா. ஸோ அப்போ மேட்ச் ஆகும்போது நமக்கு என்ன பண்ணிடணும், அப்படியே ஹோல்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபயர், ஓகே, மேட்ச். ஸோ பால், ஹார்ஸ், ஹியர் ஹார்ஸ் நினைக்கிறேன், ஐ திங்க். யா ஃபைன். ஸோ அப்போ இந்த மாதிரி ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணோம். இப்போ 1 செகண்ட் மீது எல்லாமே வந்து அப்படியே ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். யா ஃபைன். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு சிம்பிள் கேம் நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். இதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னும் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ இதில் எப்படி நம்ம டைமர் செட் பண்ணுறது, எவ்வளோ டைமில் நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் வந்து எவ்வளோ ஸ்கோர் நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் சம்மர் டைமில் வந்து இதே மாதிரி நீங்கள் ஒரு கேம் வந்து ஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈவன் வந்து நீங்கள் உங்களை ஹாலிடேஸ்லையோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு டைமுக்கு வந்து இதை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் காமிக்கிறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.